திரு ராம்சரண் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கோம். அதுக்காக இவர் ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்து அந்த பட்டத்தை பெற்றிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய அழைப்பையும் எங்களுடைய இதையும் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்காரு. அவர் நிறைய வேலைகளில் இதை ஒரு வேலையாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மனமான நன்றி. அவர்கிட்டே நான் ஃபோன் கொடுக்குறேன், மைக்கை கொடுக்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். கணேஷ் அவர்கள் எப்படி கூப்பிட்டு இப்போ நல்ல வணக்கம், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். யார் இது பிலீவ் பண்ணாங்க இல்லையோ எனக்கு தெரியாது. ஏன்னா மதர் மாத்திரம் பிலீவ் பண்ணல. காலேஜ் ட்ராப் அவுட் ஆகினா டுடே டு பி இன் இட்செல்ஃப் உங்களை ஆர்மி மாதிரி இருக்காங்க. ஆல் கிராஜுவேட்ஸ் இன்னைக்கு பெரிய ஆர்மியே இருக்காங்க. அதில் பிட்வீன் ஆல் ஆஃப் தெம் எங்களை கூப்பிட்டு இவரை மரியாதை கொடுத்து ரொம்ப நன்றி. ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி திஸ் அவார்ட் எந்தில்ல என்னோட டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் and fellow actors and ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரசிகர்கள் and our audience, நம்ம fans, that's the reason we are all here today. And such a prestigious college, more than 42,000 students இருக்காங்க, 38 years இருக்காங்க. It is not an easy job and he's so dedicated and he's so young achievers India, like he's one of them. I really appreciate this college, this faculty, for everybody, all the students. Thank you so much for having me here. Thank you, Chennai. Thank you. Dr. Ramcharan. சொன்னேன்ல, அம்மா கேட்டா அம்மா தான் ஷாக் ஆகும். So நீங்க உங்க டைட்டில் டாக்டர் ராம்சரன் போடுவீங்களா இல்ல சார், யோசிக்கல. ஓகே, உங்க ஸ்கூலிங் வந்து சென்னையில தான் ஆரம்பிச்சது. ஆமா, அதே சென்னையில ஒரு டாக்டரேட் வாங்கிருக்கீங்க. அது வந்து ஒரு மாதிரி நான் சொல்றேன் ஒரு வெல் சீரியஸ். இத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? நான் சென்னை பத்தி ரொம்ப கம்மி பேசினேன். I want to thank Chennai so much because not only in the field of acting, business, இப்போ உபாசனா என்னோட ஒய்ஃபோட ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் அப்போலோ கூட இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட ஃபாதர் சென்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 80% ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னை எவ்வளோ பெரிய ஹார்ட் இருக்கு, எவ்வளோ பெரிய கிவிங் மனசு இருக்கு. இட் என்கரேஜ் ஆல் த ட்ரீம்ஸ். யூ ஹேவ் அ ட்ரீம், யூ கம் டு சென்னை, அது நிஜமாயிடும். அந்த மாதிரி சிட்டி, சென்னை சிட்டி. Not only politicians and actors, business people, Chennai, land of opportunity, land of dreamers. That's why I want to thank Chennai. I was born here in Vijaya Hospital, even though I was Padma Sheshal finished, started my education, first doctorate in Chennai. So that is Chennai for me. Sir, sorry sir. ఏమంటాను సార్, థ్యాంక్ యూ సో మచ్, థ్యాంక్ యూ. அவருக்கு வந்து ஆஸ்கரே போயிட்டு வந்துட்டாரு. அப்புறமா வேல்ஸ் யூனிவர்சிட்டி பட்டம் கொடுக்காம இருந்தா எப்படி? அந்த ஒரு இதுக்காக தான். ஆமா, ஆமா, சரி, கண்டிப்பா சார். ஒரு கல்வி நிறுவனம், புகழ்பெற்ற கல்வி நிறுவனம், கல்வியில் புகழ்பெற்றவர்களை தேடி பட்டம் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய தகுந்ததாக இருக்கும். ஆனால் அதுக்கு தொடர்பு இல்லாத விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கும் பட்டம் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், அதை வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதாவதுங்க, எவ்ரி இயர் இது வந்து 14வது வருஷம் எங்களுடைய கமிட்டி இருக்கு, சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் வந்து 15 பேர் அவங்க கூடி அப்ளிகேஷன்ஸ்லாம் அதை ரிசீவ் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட், இப்போ கூட வீரமுத்துவேல் இஸ்ரோ அவருக்கு கொடுத்துருக்கோம், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் பீப்புள், ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அந்த 4த்தையும் செலக்ட் பண்ணி நாங்கள் 15 வருஷமாக இந்த 4 துறையிலையும்
சிறந்து விளங்குறவங்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்கோம். இதனால எங்களுக்கும் பெருமை, அவங்களுக்கும் பெருமை. கணேஷ் சார், அதாவது நீங்கள் சினிமா அண்ட் எஜுகேஷன் ரெண்டு கண்ணா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 வருஷமா நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமாவுக்குன்னு ஒரு கோர்ஸ் ஏன் பண்ணக்கூடாது? இன்னொரு கேள்வி, வீரமுத்துவேலுக்கு டாக்டரேட் கொடுத்தீங்க, வீரமுத்துவேல் சாருக்கு கொடுத்தீங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சம்மந்தமாக ஏதாவது படிப்பு நீங்கள் இருக்கா? இல்லைன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஐடியாஸ் இருக்கு? அது ஏற்கனவே நாங்கள் அதில் இனிஷியேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் இப்போ இவங்களுக்குலாம் டாக்டரேட்லாம் கொடுத்து இந்த மாதிரி இவருக்குள்ள ஃபர்ஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரைக்கும் கொடுத்துருக்கோம். சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 இப்போ 3 பேருக்குமே கண்டினியூஸாக கொடுத்துருக்கோம். ஸோ ஏரோநாட்டிக்கல் சயின்ஸும் நாங்கள் இப்போ ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் டெஃபினட்டாக அந்த ஒரு ஐடியாலாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து டிஸ்காம் சினிமாக்காக டிஸ்காம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் 500 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் இல்லாத கோர்ஸஸே இல்லை. சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாமே அதில் இருக்குது. நிறைய பேருக்கு நாங்கள் அதில் சினிமாவில் சான்ஸும் கொடுத்துட்ருக்கோம். எது சார்? சோலார் எனர்ஜி டெஃபினட்டாக நாங்களும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை டெவலப் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணுறோம். யா, தேங்க்யூ. Game changer, எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட் செலிபிரிட்டி டைரக்டர் சங்கர் அவர்கள் அவங்க கூட பண்ணுறோம். இது லாங் ட்ரீம் ஃபார் மெனி ஆக்டர்ஸ் அண்ட் மோர் தென் எவ்ரிபடி. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஃபிலிமுக்கு. அண்ட் பியூட்டிஃபுல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குது. பொலிட்டிக்கல் ட்ராமா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க, நான் பண்ணுறேன். அண்ட் செப்டம்பரில் ஒரு எண்ட் ஆஃப் செப்டம்பர் அக்டோபரில் இந்த ஃபிலிம் 5 லாங்குவேஜஸில் வருது. யா, தேங்க்யூ. டாக்டர் ராமச்சந்திரன், நீங்கள் படித்து ஏதாவது டாக்டரேட் வாங்கணும்னு நினச்சிங்களா? எந்த கோர்ஸ் நீங்கள் படிப்பீங்க? எந்த சப்ஜெக்ட் படிப்பீங்க? எது உங்களுக்கு பிடிக்கும்? மற்றும் சினிமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுதான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி வந்துட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.